सर्वैः चाहं हृदि सन्निविष्टो मत्तः स्मृतिर्ज्ञानम् अपोहणंश्च वेदैस्य सर्वैर् अहम् एव वेद्यो वेदान्तकृत् वेदवित् एव चाहम् ஆக ஒவ்வொரு ஜீவராசியிலும் பகவான் உரைகின்றார் என்பது இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகின்றதல்லவா? சரி, பிற உயிர்களுக்கு தீங்கு எண்ணாமை பற்றி இன்று சற்று தெளிவாகவே பேசிவிட்டேன் என்று நினைக்கிறேன். நேற்றைய தினம் சாதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகச்சஹ தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம் என்று கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகம் சொன்னேன் அல்லவா? ஆமாம் குருதேவா. அதற்கு அர்த்தம் கூட சொன்னேன். அடியேன் சொல்கிறேன் குருதேவா. சரி, சொல். ஒருவரின் இயற்கை குணங்களுக்கும் அவர் செய்யும் பணிகளுக்கும் ஏற்ப மனித சமூகத்தின் 4 வகை பிரிவுகள் என்னாலேயே ஏற்படுத்தப்பட்டன. ஆகையால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதெல்லாம் ஒருவரின் குணத்தை பொறுத்ததே தவிர பிறப்பை பொறுத்ததல்ல. இதை நீ அறிவாயாக. ஆஹா, அருமை ஈஸ்வரமுனி, அருமை. குழந்தைகளே, இன்றைய வகுப்பு முடிந்துவிட்டது. நீங்கள் அனைவரும் குடிலுக்கு சென்று உங்கள் பணியை மேற்கொள்ளலாம். என்ன நாதமுனி, நான் நேற்று சொன்னதை வரி தவறாமல் என் பேரன் சொன்னதை கேட்டாயா? கேட்டேனப்பா. என் பிள்ளை ஞானமுள்ளவன் என்பதில் சற்று கர்வம் கூட கொண்டேன். ஆனால் அறிவென்ற அந்த பொக்கிஷத்தை எந்தையாகிற தாங்கள் எனக்கு கொடுத்ததனால்தானே இவனுக்கு நான் கொடுக்க முடிந்தது. எனவே பெருமையும் கர்வமும் கொள்ளக்கூடியவர் நிச்சயம் தாங்களே. இல்லை, இத்தனையும் கொடுத்தது நம் காட்டுமன்னார் கோவிலில் சேவை சாதித்துக் கொண்டிருக்கும் அந்த மன்னார் சாமிதான்.